நம்ம மேல உண்மையான அக்கறையுள்ள பெரியவங்க சொல்ற கருத்த அவமதிச்சா என்னவாகும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த கதையிலிருந்து புரிஞ்சுப்பீங்க. பூங்குன்றம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துல சங்கீத வித்துவான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவர்கிட்ட அந்த ஊர்ல இருக்க மாணவங்க எல்லாம் சங்கீதம் கத்துக்கிட்டு வராங்க. இவங்களோட வெளியூர்ல இருந்து வந்த ராமு என்கிற பையனும் சேர்ந்துக்கிறான். காலங்கள் கடந்து செல்லுது. ராமுவும் சங்கீதத்தை முறையா கத்துக்கிறான். அப்புறமா தன்னோட படிப்பு முடிஞ்சதால ஊருக்கு புறப்பட ஆயத்தமாகறான். அப்போ அவனோட குரு ராமுவ பக்கத்துல அழைக்கிறாரு. ராமுவும் குரு கிட்ட செல்றான். குரு ராமுவ பார்த்து, உனக்கு இசையில முழுத்திறமையும் வந்துடுச்சு. எதிர்காலத்துல நீ ஒரு சிறந்த பாடகனா வருவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அதோட எதிர்காலத்துல நினைவுல வச்சிக்கச் சொல்லி ஒரு இரகசியத்தையும் அவன்கிட்ட சொல்றாரு. அது என்ன ரகசியம்னா, நீ எச்சந்தர்ப்பத்திலையும் ஆகிரி ராகத்தை மட்டும் பாடிராத. அப்படி ஆகிரி ராகத்தை பாடினா அன்னைக்கு முழுவதும் உனக்கு உணவு கிடைக்காது. அதனால மறந்தும் கூட அத பாடிராத அப்படின்னு சொல்லி வழியனுப்பி வைக்கிறாரு. குருவிடம் சென்று வருவதா சொன்ன ராமு தன்னோட கட்டு சாதனப் பொதியோட ஊர நோக்கி காட்டு வழியே நடந்துட்டு வரான். அப்போ அவனுக்கு ரொம்பவே களைப்பா இருக்கு. அதனால தன்னோட கட்டு சாதனப் பொதிய ஒரு மூங்கில் கிளையில கட்டி வைக்கிறான். அதுக்கு அப்புறமா ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்றான். அப்போ அவனுக்கு குரு சொன்ன ரகசியம் நினைவுக்கு வருது. நம்ம முன்னாலதான் உணவுப் பொதி இருக்கே, ஆகிரி ராகத்தை பாடினா உணவு கிடைக்காமலா போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆகிரி ராகத்தை பாட ஆரம்பிக்கிறான். தன்னை மறந்து ஆகிரி இராகத்தை நீண்ட நேரம் பாடி ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். அதோட மதிய வேளை வந்துடுச்சு என்கிறதால பாட்டு பாடுறத நிறுத்திட்டு சாப்பிட ஆயத்தமாகிறான். மூங்கில் கிளையில கட்டியிருந்த சாப்பாட்டு பொதியை எடுத்துக்கச் செல்றான். அங்க அவனோட சாப்பாட்டு பொதி இல்ல. அதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். சுற்றுமுற்றும் திரும்பி பாக்கிறான். பார்த்துட்டு மேல பாக்கிறப்ப அவனோட கைகளுக்கு எட்டாத உயரத்தில மூங்கில் கிளையில சாப்பாட்டு பொதி தொங்கிக்கிட்டு இருக்கு. அத பார்த்ததும் பயந்திர்றான். அதுக்கப்புறமா சிறிது சிறிதா உண்மைய புரிஞ்சிக்கிறான். காலை நேரத்துல தரையத் தொட்டுக்கிட்டு இருந்த மூங்கில் கிளை வெயில் ஏற ஏற எட்டாத உயரத்திற்கு நிமிர்ந்து வளர்ந்துடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதோட குரு சொன்ன இரகசியத்தை மீறியதால தான் தனக்கு சரியான தண்டனை கிடைச்சுது அப்படின்னு எண்ணிக்கிட்ட ராமு பசியோடையே பயணத்தை தொடர்றான். இப்படித்தாங்க நம்மள பல பேர் பெரியவங்க சொல்ற கருத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்காம பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதோட நம்ம வாழ்க்கையையும் அழிச்சுக்கிறோம். நன்றி.